நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார், உன்னை என்ன பண்ண போது பார். தினம் சீமான் அவர்கள் பொதுவெளி என்று கூட பாராமல் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தன் மீது புகார் அளித்த விஜயலட்சுமியை அவதூறா பேசுறதும் கேவலமா பேசுறதும் அசிங்கமா பேசுறதுமே வாடிக்கையா வச்சு இன்னைக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு அவங்கள பாலியல் தொழிலாளின்னு சொல்லி ரொம்பவும் கொச்சையா கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. விரும்பி தானே வந்தாங்க, உன்னை என்ன நான் கடத்தி கூட்டிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள வச்சு உன்னை என்ன பண்ணாங்கிற மாதிரி ஒரு வாயிலே வர முடியாத அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சொல்லி தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசியிருக்கார். இதனை கண்டிச்சு நேற்றைய தினம் விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்ட வீடியோ பதிவுங்கிறது ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பதிவு. அனைத்து பெண்களுக்குமே இப்படி ஒரு வார்த்தையை ஒரு சொல்லாடலை நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். விஜயலட்சுமி பழைய வீடியோலாம் வெளியிட்ட போது பொண்டாட்டி அப்படின்னு இவர் பேசின வீடியோவே இருக்கு. அப்போ நீ தொடர்ந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஹோப் கொடுத்து நான் உன்னை கட்டிக்கிறேன், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் போட்டதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கே. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவங்களை பத்தி இழிவு பண்ணி இப்ப இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2011 சீமான் மீது பதியப்பட்ட வழக்கின் மீதான விசாரணைய இந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சீமான் உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது இத்தனை ஆண்டு காலமாக இந்த புகாரையே இன்னும் விசாரிக்கப்படவே இல்லைன்னு உயர்நீதிமன்றம் காரி துப்பி இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல போய் சம்மனை ஓட்டுறாங்க. அந்த சம்மனை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு கேவலமா அதை படிக்கிறதுக்கு தான் கிழிச்சேன்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னது மட்டும் இல்லாம அந்த சம்மனை ஒரு கோர்ட் ஆர்டரை மதிக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தற்குறித்தனமான வேலைகளை தொடர்ந்து இந்த சீமான் குழு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே உச்சபட்சமான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரேபிஸ்ட் சீமான், அபியூசர் சீமானுங்கிறத தவிர இவருக்கு எந்த பட்ட பெயருமே பொருந்தாது. தமிழ் தேசியத்தை இவரை மாதிரியான ஒரு ஆள் கேவலப்படுத்துறதை விட இதுவரைக்கும் யாருமே அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கேவலப்படுத்தினது கிடையாது. இதற்கும் திமுகவுக்கும் இவர் முடிச்சு போடுறதுங்கிறது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது சம்பந்தம். இவருடைய வழக்கு 2011 ஜெயலலிதா பீரியட்லயே பதிவு செய்யப்பட்ட வழக்கு இப்போ விசாரணைக்கு வருது. There is no room for DMK to play any politics with சீமான். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.